வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்போ வந்திருக்கிறது வாழ்க்கையில் ஒரு முறையை பார்க்க வேண்டிய அற்புதமான சிவன் கோயிலுக்கு வந்திருக்கோம். செம்பாக்கத்தை அடுத்த ஏரியாவில் திருப்பூர் செங்கல்பட்டு போகிற வழியில் செம்பாக்கன்ற ஊரில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிவன் கோயில். அழகாம்பிகை அன்னை உடனுரை ஜம்புகேஸ்வரர் ஆலயத்தை வந்திருக்குங்க. இந்த கோயிலில் சிறப்புகளை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு உத்தர ஜம்புகேஸ்வரர்னு பேர். அதாவது வடக்கு திருவானைக்கான்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். திருச்சி பக்கத்தில் ஸ்ரீரங்கம் பக்கத்தில் திருவானைக்காவல் கோவில் இருக்குது. திருவானைக்காவல் பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர் ஸ்தலமானது. அந்த நீருடைய அம்சம் இங்கே இருக்கிறனால இது வடக்கு திருவானைக்கான்னு சொல்கிறாங்க. இங்கே சுவாமி பேர் ஜம்புகேஸ்வரர்னு பேர். அம்பாள் அழகே வடிவாக இருக்கக்கூடிய அளவில் அழகாம்பிகை அம்மையாக காட்சி கொடுக்குறாங்க. இந்த கோயில் உள்பிரகாரத்து எப்படி திருவானைக்காவலில் உள்ள அப்படியே ஈரமாக தண்ணி இருக்கும், அந்த மாதிரி இந்த கோயிலையும் பார்த்து பிரகாரத்தில் கருவறைக்குள்ளெல்லாம் அப்படியே ஈரமாகவே இருந்துட்டுருக்கு. இந்த கோயிலோட நுழைவாயிலில் ஒரு பழைய குளம் ஒன்று இருக்குது. ஆதி காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குளத்துலேருந்து தண்ணி கோயில் உள்ள கருவறைக்குள்ளே போகிறதா சொல்லப்படுது. பிற்காலத்தில் கோயில் உயரமாகி அந்த குளம் கொஞ்சம் கீழே போயிட்டதுனால தண்ணி உள்ளே தேங்கிறது இல்லை. பட் இருந்தாலும் நீருடைய அம்சமாக இருந்தால் ஜம்புகேஸ்வரர்னு பேர் சுவாமிக்கு. வேறு சில சிறப்புகள்னு பார்த்தீங்கன்னா, சோழன் கோச்சங்கனானால் கட்டப்பட்டது. திருவானைக்காவல் எப்படி அந்த கோயில் சோழன் கோச்சங்கனார் கட்டினாரோ, அதே சோழன் கோச்சங்கனார் தான் இந்த கோயிலும் கட்டியிருக்காரு. இது ஒரு தனி சிறப்பு. அடுத்த சிறப்புன்னு பார்க்குற பார்த்தீங்கன்னா, இந்த பார்க்கடலை கடையிறப்போ வாசுகி பாம்பு விஷத்தை கக்கிது. அதனுடைய தோஷம் நீங்குவதற்காக ஆதிசேஷனும் வாசுகியும் மற்ற கன்னிகைகளோ இங்கே இந்த சிவனை வழிபட்டு அந்த தோஷ நிவர்த்தி பெற்றதாக சொல்லப்படுது. இன்னொரு சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊருக்கு செம்பாக்கன் பேர் வர்றதுக்கு காரணமே, முருகன் சூரபத்மனை வதம் செய்த பொழுது அந்த சிரம் சூரனுடைய சிரம் கொய்யப்பட்டு சிரம் விழுந்த இடம் சிறப்பாக்கம். அதுதான் பின்னாடி செம்பாக்கம்னு மருவி மாறித்து. சிரம் விழுந்த இடம் சூரபத்மனுடைய சிரம் விழுந்த இடம் சிரம்பாக்கம்ன்றது பிற்கால செம்பாக்கம் மாறிது. ஒரு தனி சிறப்பு. அடுத்தாப்புல வருதுன்னு பார்க்குறீங்கன்னா, இங்கே இந்திரன் இந்த வட திருவானைக்கா இந்த திருத்தலனுடைய பெருமையை நாரதர் இந்திரன் சொல்லின்றப்போ, இந்திரன் சற்று கவனக்குறைவாக இருந்ததுனால அந்த ஒரு பாவத்திற்காக ரொம்ப மிகுந்த சிரமப்பட்டு இந்த கோயிலுக்கு இறைவனை வழிபட்டான்னு சொல்லப்படுது. அப்புறம் சோழன் கோச்சங்கனாருக்கு ரொம்ப நாட்களாக மகப்பேர் இல்லாமல் ரொம்ப வருத்தப்பட்டார். அந்த நிலையில் அப்படியே அந்த நாட்டில் வலம் வந்துட்டுருக்கிறாரு. இந்த இடத்துல வரப்போ அவருடைய சோழன் கோச்சங்கனார் ராஜாவுடைய தேர் அச்சு முறிந்து விட்டது. அப்புறம் இங்கேயே தங்கியிருக்கிற இடத்துல ஒரு கனவுல இறைவன் தோன்றி இங்கே அழகாம்பிகையோடு இணைந்து அழகாம்பிகை உடனாய ஜம்புகேஸ்வரர் கோயிலை திருப்பணியை செய்யுமாறு கட்டளையிட்டார். அப்போ இறைவனுடைய ஆணைக்கு இடங்க சோழன் கோச்சங்கனான் இங்கே அழகாம்பிகை உடனாய சிவனை ஜம்புகேஸ்வர பிரதிஷ்டை பண்ணி கட்டப்பட்ட கோவில். இப்படி பல சிறப்புகளுடைய அற்புதமான ஒரு திருத்தலம். அதனால் சென்னைக்கு அருகாமையில் செம்பாக்கத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அழகாம்பிகை உடனுரை ஜம்புகேஸ்வரர் சொல்லக்கூடிய நீரம்சம் பொருந்திய அந்த திருக்கோயிலை வந்திருக்கோம். இறைவனை நல்ல மனதார வேண்டிட்டோம். மகப்பேர் இல்லாதவங்கள குழந்தை பாக்கியால் குழந்தை கிடைக்கின்றது நம்பப்படக்கூடிய உண்மை. 1000 ஆண்டுகள் பழமையான சிவத்திருத்த அந்த புண்ணியத்தோடு நம்ம மீண்டும் யாத்திரை தொடர்கின்றோம். இது போன்ற பல சிறப்புகளுடைய மீண்டும் ஒரு திருத்தலத்துடன் உங்களுடன் சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் நண்பன் ஆசங்கர். நன்றி, வணக்கம்.